இது எல்லாத்துக்குமே யார் காரணம், என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கும்போது தான், அதாவது அத வந்து இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான், இந்த பைரவிக்கு தெளிவா புரிய வருது. அது மட்டும் இல்லாம, இந்த பைரவியோட முட்டாள் மூளைக்கு எப்படி புரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அதாவது இந்த நைட்டு நேரம்னு கூட பார்க்காம, நம்ம கார்த்திக் இருந்துட்டு, தன்னோட அண்ணனையும், அண்ணியையும் தேடி போயிருக்காங்க. அதே சமயம் பைரவி கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் போனாங்க. "நீங்க நெனச்ச காரியம் எதுவுமே நடக்காது. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கௌதம் அண்ணன் உயிரா நினைக்கிற இலக்கிய அண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தா மட்டும், நம்ம கௌதம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டீங்களா? தப்பு கணக்கு போட்டீங்க அத்த நீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் நான் என் அண்ணன கூட்டிட்டு வர தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, பைரவியும் கண் கலங்கி நிக்கிறது மட்டும் இல்லாம, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன் அண்ணன கூட்டிட்டு வா கௌதம். நான் அததான் நானும் சொல்றேன். அதாவது கார்த்திக் கிட்ட வந்து சொல்றாங்க. கார்த்திக் நீ கூட்டிட்டு வாப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம எந்த ஒரு வகையிலயும் அதாவது கௌதம் மட்டும் கூட்டிட்டு வா. இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ கூட்டிட்டு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது கௌதம் எனக்கு முக்கியம் தான். இலக்கியாவும் சரி கூட்டிட்டு வா, இந்தா இருந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா, கார்த்திக் கொஞ்சம் நல்லவரா இருந்திருப்பாரு. ஆனா இப்படி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தப்பாயிடுச்சு. அதே சமயம் இது எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியாவ கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பைரவி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே பொய்யாகிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த அஞ்சலி வாயாலேயே உண்மை வெளிய வந்துடுது. அதனால தான் இந்த அஞ்சலிய போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் எங்க தங்குறது, எங்க சாப்பிடுறதுன்னு சொல்றது தெரியாம, கடைசியில சாப்பாடும் கிடைச்சது. அதாவது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச வித்து, வாட்ச வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பாடு வாங்கி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி தங்கறதுக்கு இடம் இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதாவது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கட்டிட்டே இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தங்கறதுக்கு இடம் குடுத்துருக்காங்க. இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ எஸ்எஸ்கேவுக்கும், தாக்ஷாயணிக்கும் ஃபோன் பண்றாங்க. அந்த நைட்டு நேரம் கூட பார்க்காம. அந்த ஒரு டைம்ல, "என்னம்மா நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல கால் பண்ணியிருக்க. என்ன பிரச்சனை? கௌதமும், இலக்கியாவும் தான் வீட்ட விட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்லப்பா, இல்லம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கார்த்திக் இருந்துட்டு இப்போ கௌதம வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. அதே சமயம் கார்த்திக்கு முன்னாடி நீங்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமையும், இலக்கியாவையும் கண்டுபிடிச்சு, கௌதம அதாவது கௌதம என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் போட்ட மாதிரி கடத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதமியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா, கார்த்திக் இருந்துட்டு மறுபடியும் கௌதம கூட்டிட்டு வந்துட்டான் அப்டின்னா, உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. ஏன்னா, அவன் இங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இலக்கியா சும்மா இருக்க மாட்டா. நம்ம எல்லாரோட கதைய முடிச்சுருவா. அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ சொல்லிட்டு இருக்கிறதுலயே நல்லாவே தெரிஞ்சு போச்சு பைரவிக்கு. அதாவது பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து வரும்போது தான், இவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேசிட்டு இருக்கா. இத கேட்டதும் தான் பயங்கரமான அதிர்ச்சி. பலார் பலார்ன்னு கன்னத்து மேலயே விட்டது மட்டும் இல்லாம, கௌதம என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இலக்கியாவையும், கௌதமையும் இந்த வீட்டுக்கு வரவிடாம ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போதே தெரியுது. இது எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டதே நீ தான் சொல்லிட்டு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது. எங்கேயாச்சும் போயிடு. என் கண் முன்னாடி நிக்காத. நீ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக் வரும்போது நீ இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.